Hi everyone. So 10th, 11th, 12th கோட்டேலி எக்ஸாம் எழுத போகிறீங்க. பப்ளிக் எக்ஸாம் அதோட ரொம்ப முக்கியமான எக்ஸாம். கோட்டேலி நல்லா பண்ணால் தான் பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போ வீடியோ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் ஒரு 10-15 நாள் எழுத போகிறீங்க. சில பேர் ஒரு வாரத்தில் எழுத போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய இது பிரச்சனை இருக்கிறனால குறுகிய நேரம் தான் இருக்கிறனால இந்த பிளான் ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு பிளான். ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 10th, 11th, 12th யாராக இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்தில் ரொம்ப யூஸாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நான் நம்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. லாஸ்ட் 10 days இப்போ 15 நாளுங்கிறது 15 நாளுமே படிக்கணும்லாம் இல்லை. ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்க. இப்போது 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 450க்கு மேலே எடுக்க முடியுமா அப்படி கேட்டால் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட முடியும். ஸோ படிக்கவே முடியாத பையன் கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணால் கூட ஒரு 300 மார்க்காவது அட்லீஸ்ட் எடுத்து ஒரு மானாவரியாக இருக்கலாம். ஸோ அப்போது 10th, 11th, 12th ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 10th சொல்கிறேன், அப்புறம் 12th, 11th கலந்து சொல்கிறேன். ஸோ அப்போது ஒரு 500 மார்க் எடுக்கணும். ஒரு 11th, 12th இருந்தால் ஒரு 550 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு கீழே வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 4 இயல் சரிங்களா. தமிழில் வந்து 4 இயல் மொத்தம் 6 இயல். சார் என்ன சார் 4 இயலுங்கிறீங்க? நீங்கள் 4 இயல் நல்லா படிச்சுட்டு குருவினான் சிறுவினாலாம் படிச்சுட்டு 8 மார்க் மட்டும் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் நான் நாளைக்கு போடுவேன். இம்பார்ட்டன்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 24 மார்க் அடிச்சிடலாம். 5 மார்க் வந்து 5 × 5 25. இதுதான் நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குருவினா சிறுவினாலாம் நீங்கள் ஃபஸ்ட் 4 இயர்லேயே ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா போதும். புக் பேக்கில் இருக்க கலை சொற்கள் பயிற்சியெல்லாம் படிச்சிங்கனாலே எழுதிடலாம். மனனம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. மனனம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இயல் 4 இயர்லேயே நல்லா படிச்சிங்கனாலே எழுதிடலாம். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 2 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி வந்து 2 லெசனோடது எல்லாமே நல்லா படிச்சிங்கனால எல்லா டீட்டெயிலுமே எழுதிடலாம். மித்ததெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கிராமரு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் அந்த 5 மார்க்ஸ் எல்லாம் நோட்டீஸ் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங்லாம் ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சு எழுதினீங்கன்னா போதும். 2 லெசன்ஸில் படிக்கிறதுக்கு மட்டும் தான் வேலை, மீதி எல்லாமே நீங்கள் தான். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 2 வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்கோங்க சரிங்களா, படிக்கலாம். மேக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக தரவாயிருங்க. மேட்ரிக்ஸு தீரம் தரவாயிருங்க. தீரம் வந்து தேல்ஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம். 5.1 5.2 தரவாயிருங்க. 2 மார்க்கும் சரி 5 மார்க்கும் சரி. 6.2 6.3 6.4 தரவாயிருங்க. ட்ரிக்னாமெட்ரியில் கண்டிப்பாக எழுதிடலாம். ஜிசிடி ஸ்கொயர் ரூட் மட்டும் தரவாயிருங்க. எக்ஸைஸ் 2.5 2.4 2.8 2.9 தரவாயிருங்க. இது போதும். மேக்ஸில் 90+ எடுக்கலாம் 100க்கு. ஸோ ஜாமெண்ட்ரி கிராஃப் மறந்துடாதீங்க, அதுவும் தரவாருங்க. 1 மார்க் புக் பேக் படிச்சிருங்க. ஸோ ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் 4.1 4.2 தான். 4.1 படிச்சிங்கனாலும் எழுதிடலாம். கிராஃபை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு கிராஃபு அந்த டைரக்ட் வேரியேஷன் நல்லா தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 4 லெசன் பார்த்தீங்கனாலும் எழுதிடலாம். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 லெசனுமே நல்லா படிங்க. நான் அதான் சொல்லுவேன். புக் பேக் மட்டும் படிங்க, புக்கின்லாம் வேண்டாம். புக் பேக் மட்டும் ஒழுக்கமாக படிங்க. இம்பார்ட்டன்ட் போடுறேன் சரிங்களா. கெமிஸ்ட்ரி வந்து 7th 8th புக் பேக்கில் தியரி கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிங்க. சம் அப்புறம் பார்த்துக்கலாம். 9th லெசனில் இருக்க தியரி அனைத்தும் படி புக் பேக்கில். இதிலே உங்களுக்கு பாதி மார்க் வந்துடும். பாதினா 50+ வந்துடும் 75க்கு. பயாலஜியில் 12 to 18 அதில் 18வது லெசனில் கண்டிப்பாக ஒரு 7 மார்க் வரும். 12 13 ரொம்ப ஈஸி, நீங்கள் படிச்சிருப்பீங்க. 14 15 16 17 நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு இதாக படிச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. 2 மார்க்கும் சரி, எது படித்தாலுமே 2 மார்க்கும் சேர்த்து படிங்க. ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்க. 2 மார்க்கும் படிக்கணும், 1 or 2 சென்டென்ஸும் படிக்கணும், 7 மார்க்கும் படிக்கணும். ஸோ என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்க 4 மார்க்கில். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த விஷயங்கள் பண்ணுங்கள். இல்லை சார் படிக்க முடியாதுன்னா 12 13 18 மட்டும் தரவு பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 5 லெசன் இந்த ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நல்லா படிக்கணும். சோஷியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹிஸ்ட்ரியில் 5 லெசன் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நாளைக்கும் நாளைக்கும் வந்துடும். அந்த ஒரு 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும். ஒரு 5-6 5 மார்க் தான் சொல்லியிருப்பேன். இந்த 5 லெசன் அது மட்டும் படிங்க. ஏன்னா 5 மார்க் தான் முக்கியத்துவம். 50 மார்க் 5 மார்க் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரஃபிலேயும் ஃபஸ்ட் 5 லெசனில் நமக்கு ஒரு 7 8 5 மார்க் தான் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் படித்தா போதும். சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசனில் ஒரு 4 5 மார்க். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னரு, கான்ஸ்டியூஷனு அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு 4 5 மார்க்கு. குளோபலைசேஷனு, அதுக்கப்புறம் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு 3-4 கொஸ்டின் தான் சொல்லுவேன். ஆக மொத்தம் 5 மார்க்ஸ் நான் கம்மியாக தான் தருவேன். 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக படிங்க. ஹிஸ்ட்ரியில் நல்லா படிங்க, ஜாகிரஃபியில் நல்லா படிங்க. இதில் இங்கே ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் லெசனாவது படிங்க போதும். ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கனாலே எல்லா 2 மார்க்குமே எழுதிடலாம் சரிங்களா. 1 மார்க்கு புக் பேக்கு, மேப்பு, டைம் லைனு, ஃபில்லப்ஸு இது மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். இதுதான் 1 மார்க்ஸு. நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேப்பு, ஜாகிரஃபி மேப்பு ஃபஸ்ட் 5 லெசனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். புக் பேக்கில் இருக்குது. ஹிஸ்ட்ரி மேப்பு ஃபஸ்ட் 2 லெசனோடு பார்க்கணும். டைம் லைன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியன் டைம் லைனும் பார்க்கணும், வேர்ல்டு டைம் லைனும் பார்க்கணும். ஒரு 5 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.
ஃபில்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் ஹெவியாக கேட்பாங்க. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் படிங்க. சூஸ் வந்து புக் பேக்கில் எல்லாமே படிங்க. மொத்தம் 37 மார்க், 1 மார்க் மட்டுமே. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா படிக்க முடியாத பசங்க. ஓகேவா? சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், லெசன்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ நம்ம செலக்டிவாக படித்தோம்னா எழுதிடலாம். நான் அந்த சொல்கிறேன் அந்த கொஸ்டின். ஸோ 10th முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 400 மார்க் ஈஸியாக எடுத்துலாம். 450 எடுக்கிறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. 11th 12th தமிழில் வந்து 5 இயல் நமக்கு ஒரு 3 இயலாவது நல்லா தரோவாக நெடுவினா குருவினா சிறுவினாலாம் படிச்சுக்கோங்க. நெடுவினா எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன். திருக்குறள் டீட்டெயில் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று வரும். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தமிழில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் வந்து தமிழ் இம்பார்ட்டன்ட் போடும்போது சொல்கிறேன். தமிழில் வந்து வீக்கெண்டில் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன். ஸோ இல்லைனா ஏதோ ஒரு 2 லெசனில் ப்ரோஸு போயமோட சப்ளிமெண்ட்ரியோட டீட்டெயில் படிச்சுக்கோங்க. இந்த 21 மார்க்ஸ் இருக்கே அதுதான் பிரச்சனையே. வே டு சக்ஸஸ் கைடு யூஸ் பண்ணுங்கள் நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேறீங்க. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதெல்லாம் படிச்சிங்கனாலே போதும். சரிங்களா? மேக்ஸில் 5 மார்க்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இது 12th ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து காமனாக 11th 12th ரெண்டுக்கும் சேர்த்து சொன்னேன். சரிங்களா? இப்போ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்குன்னு அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 5.1 5.5 5.2 இருக்கக்கூடிய 5 மார்க் நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி சீரீஸும் போயிட்டு அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். 6.1 6.7 6.3 அவ்வளோதான். 4.5ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 3.5 3.4லையும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே ஒரு 9 5 மார்க் இருக்குது. சாப்டர் 1ல் லாம்டா மியூ கே எக்ஸைஸ் 1.4ல் கிராமர் ரூலில் 1.5ல் காஸ் எலிமினேஷனில் நம்மளோட சம்ஸ் பாய் வாக்கிங் பாண்டு அந்த மாதிரி சம்ஸ் ரிமைண்டரு. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே 7 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்கு 1.1 1.2 1.3ல கட்டாயம் 2 மார்க் 2 3 மார்க் வந்து எழுதிடலாம். 2.1லேருந்து 2.6 முடி தரவாக காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். 3.1 3.2 3.6 தேர்ட் சாப்டரில் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். 4.1லேருந்து 4.2 4.3 இந்த 3 எக்ஸசைஸுமே நல்லா படிச்சிங்கன்னா எழுதிடலாம். ஸோ இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கில் ரொம்ப முக்கியம். 5.1 மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க 5th சாப்டரில். 6.1 6.2 மட்டுமாவது வெக்டரில் படிங்க. ஆங்கிள் பிட்வீன்ஸ் படிங்க. ஆங்கிள் பிட்வீன் லைன், ஆங்கிள் பிட்வீன் பிளேன் அதாவது 6.5ல் இருக்கும் ஆங்கிள் பிட்வீன் லைன். 5th சம்னு நினைக்கிறேன். ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.9ல் இருக்கும். இந்த விஷயங்களோட ஃபார்முலா படித்து சம்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆங்கிள் பிட்வீனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை பண்ணிங்கனாலே 2 மார்க் 3 மார்க்கில் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதிடலாம். கம்பல்சரி தவிர்த்து கம்பல்சரிக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். சரிங்களா? ஸோ மேக்ஸு 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவுட்லைன். சரிங்களா? நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் பாருங்கள். 1.1 1.3 டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் 2 5 மார்க் வந்துடும். 2.9 2.8 2.12லையும் 5 மார்க் வந்துடும். ஸோ நான் கொடுத்துட்டேன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். நேப்பியர் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. 3.2ல் 2 5 மார்க் லாஸ்ட் 2 5 மார்க் நல்லா படிச்சிருங்க. 4.4லேருந்து மேத்தமேட்டிக்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். நான் கொடுத்துருக்கிறேன். 5.2 5.4லையும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 6 கணக்கு இருக்கும். 6.4ல் 5 கணக்கு. மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா 30 5 மார்க் கூட இருக்காது. நல்லா படிச்சிங்கன்னா 7 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் வந்து 1.1 1.3 தரவு பண்ணுங்கள். 2.1 2.2 2.4 2.11 2.12 இந்த எக்ஸசைஸை தரவாக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 2 மார்க் 4 3 மார்க் இதில் எழுதலாம். 4.1 4.2 4.3ல NPR NCR அதாவது எண்ணு கொடுத்து 6 கேட்குறது அப்புறம் 6 கொடுத்து என்ன கேட்குறதுங்கிற விஷயமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் தரும்போது உங்களுக்கே புரியும். ரேங்க் கண்டுபிடிக்கிறது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். 5.2 5.4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். 6.1 6.2ல் முடிஞ்சால் பாருங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே 90க்கு 80 கரெக்டாக எடுத்துடலாம். 80க்கு மேலே எடுத்துடலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் 5th லெசன் படிச்சிங்கனாலே 45 மார்க் கேரண்டி. நான் சொல்கிறேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க. ஸோ 3வது அல்லது 4வது லெசனுக்கு ஏதோ ஒரு லெசன் முக்கியத்துவம் கொடுங்க. இல்லை 2லேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிங்க. 6th லெசனில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர்ஸ், ஃபிசூஸ். இதை மட்டும் படிச்சுட்டு முக்கியமான ஒரு 3 மார்க்ஸ் ஒரு 5 படிச்சிங்கனாலே போதும். இப்போதைக்கு கவர் பண்ணிடலாம் கோட்டையிலேயே. ஸோ 2 மார்க் 3 மார்க்கு முக்கியத்துவம் வந்து இந்த 3 லெசனில் கொடுங்க. அப்போது ஓரளவுக்கு ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத முடியும். இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவ் போட்டு இதில் படிச்சிங்கன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கம்பல்சரி எழுத முடியும். ஸோ இப்போதைக்கு நான் 70க்கு ஒரு 60 எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். 1 மார்க்கு புக் பேக்காவது படிக்க முடியலன்னா 11th வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 2 4 இந்த நான் 3 லெசனை நல்லா படிச்சிரு. புக் பேக்கு நம்ம கொடுத்து இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே போதும். 5th லெசன்லையும் 6th லெசன்லையும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் படித்தா போதும். ஸோ படிச்சிங்கனாலே எல்லா 5 மார்க் எழுதிடலாம். இந்த 3 படிச்சுன்னா 4 5 மார்க் எழுதிடலாம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் அது. ஸோ எல்லா 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் கூட இந்த 3 லெசனில் நீங்கள் வந்து புக் பேக் படிச்சிங்கன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத முடியும். போதும்னு நினச்சிங்கன்னா படிங்க போதும். இல்லைனா 5 6ல் எக்ஸ்ட்ராவாக அவுட்புட் போட்டு இம்பார்ட்டன்ட் படிங்க. ஸோ உங்களுக்கும் அதே தான். 1 மார்க் போட்டு புக் பேக் நல்லா படிச்சிங்கனாலே ஒரு 50+ ஈஸியாக தாண்டிடலாம். 60ங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.
கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கட்டாயம் 12th ஸ்டாண்டர்டில் படித்தாகணும். தேர்ட் லெசன்லையும் ஃபோர்த் லெசன்லையும் நான் ஒரு 10-15 கொஸ்டின் கூட கொடுத்துருக்க மாட்டேன். அதையாவது ஒழுக்கமாக படிங்க. 6, 7, 8 தரவாக பண்ணுங்கள். இந்த 5 லெசன் படிச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியான லெசனு. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ஒன்றுமே படிக்கலனாலும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் 40 மார்க் இந்த 5 லெசன் படித்து எடுக்கலாம். 11, 12 நேம்ஸ் ரியாக்ஷன் மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. மெக்கானிசம் படிங்க. 11th ஸ்டாண்டர்டில் 1, 2, 3, 6, 7, 8 இந்த 6 லெசன் நல்லா படிச்சிங்கனாலே 45 மார்க் மேலே எடுக்கலாம் 70க்கு. ஸோ இதில் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் படிங்க. 4வது லெசன் நேற்று இம்பார்ட்டன்ட் கொடுக்க மறந்துட்டேன். ஹைட்ரஜன் லெசன் ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான ஒரு 6 கேள்விகள் இருக்குது. அது மட்டும் படித்தா போதும் சொல்கிறேன். 11th லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூட தியரி கொஷின் படிங்க போதும். 12th லெசனில் 6 கொஷின் தான் கொடுத்து அதையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 60க்கு மேலே 65 எடுக்கலாம் 70க்கு. இது போதும். அடுத்தது 11th பயாலஜி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சப்ஜெக்ட்னால் இதுதான். ஸோ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் 4th லெசன் 5th லெசன் 7th லெசன் நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டு புக் பேக் மட்டும் படிங்க. 5த்லேயும் புக் பேக் படிங்க. கண்டிப்பாக 5த்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். 5த்துன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸோனமின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிம் சிப்பா, கிரிட்டோரியா, அப்புறம் தத்துரா மெட்டல் இந்த 3 5 மார்க் கண்டிப்பாக ஏதோ ஒரு 5 மார்க் வரும். நான் கொடுக்கும்போது நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஸோ அதுலேருந்து வரும். 7th லெசனில் மிட்டாசிஸ் மியாசிஸ் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 4th லெசனும் புக் பேக் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டேட்டா கிடைக்கல. ஃபஸ்ட்டு 8 லெசன் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச நான் ஃபஸ்ட்டு 2 லெசன் கஷ்டம் தான் சொல்லுவேன். இனி 4 லெசன்ஸ் நீங்கள் வந்து பின்னாடி படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேயும் அந்த 4th லெசன் நினைக்கிறேன் அந்த இன்செக்ட்ஸ் பற்றியும் அந்த எர்த்வார்ம்ஸ் பற்றியும் ஃப்ராகை பற்றியும் ஒரு லெசன் வரும். அதுலேருந்து கட்டாயம் ஒரு 5 மார்க் வரும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க் படிச்சிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் நல்லா படிச்சிங்கன்னா அதில் ஒரு 5 மார்க் வரும். ஸோ 2 மார்க் 3 மார்க்கு ஏதோ ஒரு 4 லெசனில் புக் பேக் படிச்சிங்கன்னா போதும் ஜுவாலஜி. ஸோ அதே மாதிரி 12th பயாலஜியில் 1, 4, 5 தரவாக புக் பேக் மட்டும் படித்து புக்கில் சில விஷயங்கள் பண்ணிங்கனாலே போதும். ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சாப்டர்ஸு. 7, 8 ரொம்ப ஈஸி. 7, 8லேருந்து 5 மார்க் வந்துடும். சரி, அப்போ 8th லெசனில் 2 மார்க் 3 மார்க் வந்துடும். 7th 5 மார்க் வந்துடும். ஸோ இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே 12th பயாலஜியில் அசால்ட்டாக 55, 60 எடுத்துடலாம் 70க்கு. அதே மாதிரி 11th சிஎஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன் படிச்சிங்கனாலே எல்லா 5 மார்க் மேலே எழுதிடலாம். எல்லா கொஸ்டினும் இதுலேருந்து வரும். 2 மார்க் 3 மார்க் 5 எழுதிடலாம் தைரியமாக. அடுத்த 6, 7, 8ல் ரொம்ப முக்கியமாக ஒரு 5, 6 ஒரு 4-5 கொஸ்டின் சொல்கிறேன் நானே இம்பார்ட்டன்ட் போடும்போது. அது மட்டும் படித்தா போதும் சரிங்களா. அடுத்த 12th சிஎஸ் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 லெசன் அடுத்த 5 லெசன். ஃபஸ்ட்டு 5 லெசன் தரவாக இருக்குது புக் பேக் ஃபுல்லாக. புக் பேக் மட்டும் புக்கின்லாம் வேண்டாம். புக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேயே ஒரு 7 கொஸ்டின் தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேஷனு, ஸ்ட்ரிங்ஸு, ஃபார் லூப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நான் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு புரியாது. கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். புக் பேக்கில் 2 மார்க் 3 மார்க் வந்து 5 மார்க் படித்தாலே ஈஸியாக இருக்கும் சில லெசன்ஸ். அந்த மாதிரி லெசன்ஸ் தான் 6 to 10. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க ஃப்ரைடே வந்து கம்ப்யூட்டர் படிச்சுன்னா சாட்டர்டே சண்டே தமிழ் இங்கிலீஷு. அதே மாதிரி பயாலஜி குரூப் எடுத்தவங்களும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மீதி எல்லா நாளுமே மேக்ஸ் போடணும். வாரத்துக்கு 5 நாளாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் படித்து தான் ஆகணும். கம்ப்ளீட் பண்ணாத லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். மார்க் வேணும்னா எவ்வளோ படிக்கணும், மார்க்கு ஓரளவுக்கு எடுத்தால் போதுன்னா எவ்வளோ படிக்கணும்னு நான் சொல்லிவிட்டு இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, பார்க்கலாம் நீங்கள் மார்க் எடுத்துறீங்களான்னு. கோட்டையிலையும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நிறைய இம்பார்ட்டன்ட் வந்துட்டுருக்கு 10th, 11th, 12th. ஸோ ஆல்ரெடி 11th, 12th போட்டுட்டேன். 10th நான் போடுவேன். மேக்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ மீதி எல்லாமே வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.